அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் PGTRB சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பண்ணாக்கா ஃப்ரீ. ஸோ டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டு கொஷினுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்கா ஃபார் வீக் அப்படின்னாக்கா 150 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு வந்துடும். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 பே பண்ணணும். வெறும் டெஸ்ட்டு மட்டும் அப்படின்னாக்கா 75 ருபீஸ் பர் வீக் வந்து பண்ணாக்கா பே பண்ணணும். வாரத்துக்கு வந்து பண்ணாக்கா 6 நாள் கிளாஸ் இருக்கும், 6 டேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த 7th டே அந்த 6 டேஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கான டெஸ்ட் வந்து பண்ணாக்கா 7th டே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு எவ்ரி ஃப்ரைடே வந்து பண்ணாக்கா ஈவினிங் 8 o'clock வந்து பண்ணாக்கா 8 o'clock to 9 o'clock இதுக்குள்ளே வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணீங்களோ அவங்களுக்கு டெஸ்ட் கொஷின் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் 4th வீக்கான டே 1க்கான வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா எபிங்காஸோடைய கவ் ஆஃப் ஃபர்கெட்டிங் பார்த்தோம். இதோடைய வீடியோ லிங்க் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஃபர்கெட்டிங்கில் என்னென்ன தியரிஸ் இருக்குது, ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் கவில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போவோம். Forgetting may have many forms and types which may be described in the number of ways based on its nature and functioning. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ஃபர்கெட்டிங் உடைய டைப்ஸ் அதோடைய ஃபார்ம்ஸ் வந்து பண்ணாக்கா நிறைய மெத்தட்ஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேச்சர், அந்த ஃபர்கெட்டிங்கோடைய நேச்சர் அதோடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். These ways are attempt for classifying forgetting have been mentioned below. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். In one way, it may be simply classified as natural or morbid forgetting. Natural and morbid forgetting. அப்போ வந்து பண்ணாக்கா சிம்பிளாக, ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஒரு மெத்தட் நேச்சுரல் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா மார்பிட் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே in natural forgetting occurs with lapse on the part of individuals, wherein morbid or abnormal forgetting one deliberately tries to forget something. ஸோ வந்து பண்ணாக்கா இங்கே நேச்சுரல் ஃபர்கெட்டிங் அப்படின்றது தானாகவே மறந்து போயிடுறது, சரியா? ஃபர்கெட்டிங் occurs with the lapse on the part of individual, whereas இதே மார்பிட் ஆர் அப்நார்மல் ஃபர்கெட்டிங்காக இருந்தால் ஒன் டெலிபரேட்லி ட்ரைஸ் டு ஃபர்கெட்டிங் சம்திங். நம்ம வேணும்னே ஒரு விஷயத்தை மறக்கிறோம் பார்த்தீங்களா, இன்டென்ஷனலாக மறக்கிறது தான் வந்து பண்ணாக்கா மார்பிட் ஆர் அப்நார்மல் ஃபர்கெட்டிங் சொல்லுவோம். நேச்சுரல் ஃபர்கெட்டிங் நம்மள தானாக மறந்து போயிடுறது. ஸோ இன்றைக்கி படித்த ஒரு விஷயத்தை நம்மளாக மறந்து போயிடுது. இல்லை அந்த மார்பிட் ஃபர்கெட்டிங் அப்படின்னா அப்நார்மல் ஃபர்கெட்டிங் அப்படின்றது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு அவமானத்தை நம்ம வேணும்னே மறக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து பண்ணாக்கா மார்பிட் ஆர் அப்நார்மல் ஃபர்கெட்டிங் அப்படின்னு பேர். So next, this type of forgetfulness, as Sigmund Freud explained, result from repression and is wishful as one happens to forget the things which one does not wish to remember. அப்போ வந்து பண்ணாக்கா ஒருத்தர் ஒரு விஷயத்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஃப்ராய்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. திஸ் டைப் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் as Freud explains result from the repression and is wishful as one happen to forget the things which one does not wish to remember. அப்போ ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா அவங்க திரும்ப ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இல்லை, சரியா? அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஞாபகப்படுத்தணும்னு விஷயம் ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த மறக்கிறாங்க. அப்படிலாம் வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்த வேணான்னு மறக்கிறாங்க, சரிங்களா? அதுதான் சொல்கிறார் யார், சிக்மண்ட் ஃப்ராய்ட். According to an other view, forgetting may be classified as general or specific. இங்கே வந்து பண்ணாக்கா செகண்ட் மெத்தடு, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நேச்சுரல் ஆர் மார்பிட் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் வந்து பண்ணாக்கா ஜென்ரல் ஃபர்கெட்டிங் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். In general forgetfulness, one suffer a total loss in recalling some previous learning, while in specific forgetfulness, the individual forgets only one or other specific part of his earlier learning. அப்போ வந்து பாருங்க ஜென்ரல் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை
டோட்டலாக மறந்து போயிட்டாங்க, டோட்டலாக ரீகால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் ஜென்ரல் ஃபர்கெட்ஃபுல்னஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னா லேர்ன் பண்ண விஷயத்தில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் ஒன்லி ஒன் ஆர் அதர் ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் அவங்களால ரிமெம்பர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு பேர். Still another viewed related to cause of forgetting classified forgetfulness as physical or psychological. தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்கெட்டிங் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியா. ஸ்டில் அனதர் வியூ ரிலேட்டட் டு காஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். அந்த ஃபர்கெட்டிங் எதனால் வருது சரிங்களா, ஃபிசிக்கலாக வருதா இல்லை சைக்காலஜிக்கலாக வருதா. இன் கேஸ் ஒன் லூசஸ் ஒன் மெமரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ஏஜ், வயசுனால அவங்க மறக்கலாம், டிசீஸ்னால மறக்கலாம், பயாலஜிக்கல் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின், அவருடைய பிரெயின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, நர்வஸ் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கன்சம்ஷன் ஆஃப் ஆர் லிக்கர் ஆர் அதர் இன்டாக்சிகேட்டிக் மெட்டீரியல். அப்போ வந்து பார்த்தாக்கா ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனாலே மறக்கும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தாக்கா இன்டாக்சிகேட்டிங் மெட்டீரியல் ஏதாவது வந்து பார்த்தாக்கா அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனாலே அவங்களுக்கு மறந்து போயிடும். is said to be physical or organic forgetting. அப்போ இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் என்ன பேருனா physical forgetting or organic forgetting அப்படின்னு பேர். அடுத்தது but in case loss of memory occur due to psychological factor. சரியா, in case loss of memory எதனால் வரலாம், psychological factorனால வரலாம். like stress, anxiety, conflict, temper provocation, lack of interest, aversion, apathy, repression or similar other emotional and psychic difficulties. The resulting forgetfulness is termed as psychological forgetfulness. அப்போ இந்த ரீசனால் வந்தது அப்படின்னாக்கா நமக்கு சைக்காலஜிக்கல் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு பேர். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கை நம்ம 3 டைப்ஸாக சொல்கிறோம். ஒன்று நேச்சுரல் ஆர் மார்பிட் அப்படின்னா என்னென்னு பார்த்துங்க கொஷின் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தாக்கா ஜென்ரல் ஆர் ஸ்பெசிஃபிக்னா என்னென்னு பார்த்துங்க வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தாக்கா ஃபிசிக்கல் ஆர் சைக்காலஜிக்கல் ஃபர்கெட்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது தியரிஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். அடுத்து தியரிஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கில் ஆல் அவர் அட்டம்ப்ட்ஸ் ஆர் டைரக்டட் டு ரீடைன் அண்ட் ரிமெம்பர் யூ லேர்ன் திங் ஃபார் கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம் டு யூட்டிலைஸ் இட் அட் சம் லேட்டர் ஸ்டேஜ் அக்கார்டிங் டு அவர் நீட். அப்போ வந்து பார்த்தாக்கா இங்கே தியரிஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்கில் நம்முடைய எல்லாருடைய ஒரே ஒரு நோக்கம் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை வந்து பார்த்தாக்கா நமக்கு எப்போ தேவையோ லேட்டர் ஸ்டேஜில் எப்போ தேவையோ அப்போ அதை ரிமெம்பர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்தாக்கா நம்ம லேர்னிங்கே பண்ணுறோம். In this way, everybody is need of a good memory, better retention and timely reproduction. அப்போ வந்து பார்த்தாக்கா எல்லாருக்குமே வந்து பார்த்தாக்கா குட் மெமரி இருக்கணும், பெட்டர் ரீடென்ஷன் இருக்கணும், எப்போ தேவையோ அப்போ வந்து பார்த்தாக்கா அவங்களால ரீகால் பண்ணவும் முடியணும், டைம்லி ரீப்ரொடக்ஷன். However, it does not always happen in way we desire. இது எப்போவுமே நம்ம வந்து பார்த்தா நினச்ச மாதிரி நடக்கிறது கிடையாது. All of us universally get affected by the mechanism of forgetting. அப்போ எல்லாருமே வந்து பார்த்தாக்கா இந்த மெக்கானிசம் ஆஃப் ஃபர்கெட்டிங்னால நம்ம என்ன பண்ணுறோம், அஃபெக்ட் ஆகிருக்கோம். why do we forget, எதனால் நம்ம மறக்கிறோம்? it is not a simple task to answer this question. அப்போ இந்த கொஷனுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது. it has been subject of extensive research and investigation on the part of psychologists. ஸோ இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. as a result they have come out with some explanations named as theories of forgetting. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா theories of forgetting கொடுக்குறாங்க. let us have view of some of these main theories. இதில் வந்து பார்த்தாக்கா ஒரு சில மெயின் தியரிஸ் கொடுத்துருக்காங்க. First theory, the memory traces decay theory. The memory traces decay theory. This theory is also named as natural decay theory or theory of disuse. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த தியரிக்கு பேர் என்னது? The memory traces decay theory or natural decay theory, theory of disuse. This theory considered forgetting as quite a natural and universal phenomenon. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா forgetting அப்படின்றது நேச்சுரலாக நடக்கும், யூனிவர்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். It advocate that every one of us is bound to forget some or other thing stored in our memory simply on account of the lapse of time. அப்போ நம்முடைய மெமரியில் ஸ்டோர் ஆகக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அது என்ன பண்ணோம், சிம்பிளாக மறந்து போயிடும்.
The causes of such natural forgetting can be explained through a process known as decay of memory trace. அப்போ வந்து பண்ணாக்க எதனால் மறக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பண்ண ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருன்னா decay of memory trace அப்படின்னு பேர். It says that learning result in neurological changes leaving certain types of memory traces are engrammed in the brain. அப்போ வந்து பார்த்தாக்கா இந்த லேர்னிங் எதனால் இந்த ஃபர்கெட்டிங் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் சேஞ்சஸ் லீவிங் சர்டைன் டைப்ஸ் ஆஃப் மெமரி ட்ரேசஸ் ஆர் என்கிரேம் இந்த பிரெயின். அப்போ வந்து பார்த்தாக்கா நம்மளுடைய நியூராலஜிக்கலில் நம்முடைய நியூரானில் நடக்கக்கூடிய ஏதோ சர்டைன் சேஞ்சஸ்னால நமக்கு மறந்து போகுது. வித் த பேசேஜ் ஆஃப் டைம் through disuse, these memory traces of learning impressions get weaker and finally fade away. அப்போ வந்து பார்த்தாக்கா இந்த பேசேஜ் ஆஃப் டைம் அந்த டிசீஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா வீக் ஆகுது, அகைன் வீக் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்தாக்கா ஃபைனலாக மறைஞ்சே போயிடுது, ஞாபகமே இருக்காது. It lead us to conclude that the older an experience, the weaker its memory, and as time passes, the amount of forgetting goes on increasing. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தாக்கா போக போக என்ன ஆகுது, அந்த லேர்ன் பண்ண விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்தாக்கா மறைஞ்சிக்கிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் எஃபிங்காஸ் ட்ரைட் டு ப்ரொவைட் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் இஸ் ட்ரேஸ் டிகே தியரி. இந்த ட்ரேஸ் டிகே தியரிக்கு வந்து பார்த்தாக்கா எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் கொடுக்க யார் ட்ரை பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய எஃபிங்காஸ். இவர் தான் வந்து பார்த்தாக்கா இந்த இதுவை பற்றி சொன்னவர், ஃபர்கெட்டிங் கர்வை பற்றி சொன்னவர். He conducted a series of experiments for demonstrating the effect of such forgetting and placed his findings in the form of famous forgetting curve. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாக்கா அந்த ஃபர்கெட்டிங் கர்வே கொடுக்குறாரு. We have already discussed these curves in this chapter. With all such attempts, he tried to calculate the amount of our forgetting depends upon the lapse of time. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா எவ்வளோ மறக்குது அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு, கால்குலேட் பண்ணி தான் நமக்கு அந்த ஃபர்கெட்டிங் கர்வை கொடுக்குறாரு. திஸ் வியூ பாயிண்ட் ஹஸ் நவ் பீன் கிரேட்லி கிரிட்டிசைஸ்ட். It is now felt that it is not just the passage of time that determines how much we forget, but also it is what happened during this time. அப்போ வந்து பண்ணாக்கா இது வந்து பண்ணாக்கா இந்த தியரிஸ் எல்லாமே வந்து பண்ணாக்கா எவ்வளோ மறக்கிறோன்றது மட்டும் இல்லாமல் எதனால் மறக்கிறோம் அப்படின்றதும் சொல்லுது. There is active or abnormal forgetting also. சரிங்களா, ஒரு ஆக்டிவ் ஃபர்கெட்டிங்கும் நடக்குது, அப்நார்மல் ஃபர்கெட்டிங்கும் நடக்குது. The theory of disuse is failure in explaining this type of forgetting. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த theory of disuse அப்படின்றது வந்து பண்ணாக்கா அந்த ஃபர்கெட்டிங்கை வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து ஃபெயிலியர் ஆகுது. Therefore we should look for some other causes of forgetfulness. அப்போ இந்த தியரி இல்லாமல் வேறு எதனால் வந்து பண்ணாங்க மறக்குது அதை சொல்கிறதுக்கு இன்னொரு தியரி இருக்குது. The theory of the interference theory அப்படின்னு சொல்லுவாங்க. The second major theory of forgetting which provide a quite reasonable explanation for forgetting is known as interference theory or interference of association theory. அப்போ interference theory என்ன சொல்கிறாங்க, interference theory or interference of association theory அப்படின்னு சொல்கிறாங்க. Next, blaming the mechanism of interference as a reason for our forgetting. Famous psychologist and author C.T. Morgan writes, we forget because in large part of association interfere with one another. அப்போ வந்து பண்ணாக்கா blaming the mechanism of interference. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்து மேலே ப்ளேம் பண்ணுறோம். சரிங்களா, அதனால தான் வந்து இப்போ எதனால தான் என்னால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளேமிங். அப்போ இந்த சிடி மார்கன் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஃபர்கெட் நம்ம மறக்கிறோம் பிகாஸ் இன் லார்ஜ் பார்ட் அசோசியேஷன் இன்டர்ஃபியரன் வித் ஒன் அனதர். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம், அந்த பேராகிராஃபை ஞாபகம் வச்சுப்போம், ஆனால் இன்னொரு பேராகிராஃப் மறம்போது இந்த ஃபஸ்ட்டு படித்த பேராகிராஃப் மறந்துடும், செகண்ட் இருக்கிறது மட்டும் தான் ஞாபகம் வரும். அப்போது ஏதோ இருக்கிற ஒரு விஷயம் ஒன்றுக்கு இன்னொன்று என்ன பண்ணுது, இன்டர்ஃபியர் ஆகி நம்மளை வந்து பண்ணாக்கா மறக்கிறதுக்கு தூண்டுது அப்படின்னு சொல்கிறது யார், சிடி மார்கன் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் மார்க் பண்ணிங்க, 1 மார்க் கொஷினில் வரும், நமக்கு கொஷின் கேட்பாங்க.
It means we forget something because what we have learned previously interfere with the remembering of what we learned afterward. It means we forget something because what we learned previously. அப்போ வந்து ஏற்கனவே படித்த ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கும்போது அது இன்டர்ஃபியர் ஆகி மறக்குது இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறது. The interfering effects of association can works both ways, forward and backward. அப்போ வந்து அந்த இன்டர்ஃபியர் ஆகுது இல்லையா, அது வந்து ஃபார்வர்ட் முன்னோக்கியும் மறக்குது பின்னோக்கியும் மறக்குது. The psychological terms used for these types of interference are retroactive inhibition, proactive inhibition. ஸோ இதுவும் நம்ம கொஷின் கேட்பாங்க. சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்டு ஃபார் தீஸ் டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு இன்டர்ஃபரன்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு ரெட்ரோ ஆக்டிவ் இன்னிபிஷன், ப்ரோ ஆக்டிவ் இன்னிபிஷன் அப்படின்னு 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. In retroactive inhibition, later learning or activity somehow works backward to interfere or inhibit memories of early learning. அப்போ retroactive inhibition அப்படின்றது later learning or activity somehow works backward to interfere or inhibit memories of early learning. அப்போ வந்து பார்த்தாக்கா புதுசாக ஒரு படிக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தை மறக்கிறதுக்கு ரீசனாக இருந்தால் அதுக்கு பேர் retroactive inhibition அப்படின்னு பேர். ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன் இஸ் ஜஸ்ட் த ரிவர்ஸ் ஆஃப் ரெட்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன். அப்போது ஏற்கனவே படித்த ஒரு விஷயம் புதுசாக ஒரு படிக்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரோஆக்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னு பேர். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் கேட்பாங்க. Here, what we have learned previously interfere with the memory of what we learned afterward. In both the cases, it can be easily seen that similar experiences when they follow each other produce more interference than dissimilar experiences. In this case, all experiences are so intermingled that a state of utter confusion prevails in the mind of individual. Consequently, he faces difficulty in the retention and recall. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த இன்டர்மிங்கிள் ஆகிறதுனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது, ரீகால் பண்ணவும் முடியாது. Interference theory as a whole has been proved quite successful in providing adequate explanation for natural and normal forgetting for both the short term and long term memory. அப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் தியரி அப்படின்றது வந்து பண்ணாக்கா மொத்தமாக சொல்லும்போது வந்து பண்ணாக்கா குவைட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நேச்சுரலாக எப்படி ஃபர்கெட்டிங் நடக்குது, நேச்சுரல் ஃபர்கெட்டிங், நார்மல் ஃபர்கெட்டிங், போத் ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் லாங் டேர்மாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹவெவர் ஃபார் எக்ஸ்பிளைனிங் த கேஸ் of abnormal or morbid forgetting we should search for some other explanation. இதே வந்து பண்ணாக்கா abnormal or morbid forgetting இருந்தால் நமக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன், வேறு ஏதாவது ஒரு தியரி தேவைப்படுது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த தியரி யூஸ் ஆகலை. அடுத்தது ரெப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரி. அடுத்தது ரெஃப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரி. த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த அப்நார்மல் ஆர் மார்பிட் ஃபர்கெட்டிங் மே பி கிவன் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெப்ரெஷன் தியரி புட் ஃபார்வர்ட் ஃப்ராய்ட் சைக்கோ அனலிட்டிக்ஸ் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரி அப்படின்னா ரெப்ரெஷன் ஃபர்கெட்டிங் தியரி அப்படின்றது வந்து பண்ணாக்கா எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாக்கா அப்நார்மல் ஃபர்கெட்டிங் ஆர் மார்பிட் ஃபர்கெட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெஃப்ரெஷன் ஆர் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தியரி வந்து பண்ணாக்கா யார் சொன்னது அப்படின்னாக்கா ஃப்ராய்டு. அப்போ ஃபுட் ஃபார்வர்ட் பை ஃப்ராய்டு சைக்கோ அனலிட்டிக் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி. ரெஃப்ரெஷன் அக்கார்டிங் டு திஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூல் தான் சொல்லுது இந்த தியரியை, சரிங்களா, ஃப்ராய்டு சொல்லலை. ஃப்ராய்டு சைக்கோ அனலிட்டிக் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி. ரெஃப்ரெஷன் அக்கார்டிங் டு திஸ் ஸ்கூல் இஸ் அ மென்டல் ஃபங்க்ஷன் தட் சேஃப்கார்ட் த மைண்ட் ஃப்ரம் த இம்பேக்ட் ஆஃப் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அப்போ ரெஃப்ரெஷன் அப்படின்றது இந்த ஸ்கூல் என்ன சொல்லுது, இந்த ஃப்ராய்டு சைக்கோஅனலிட்டிக் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த ரெப்ரெஷனை பேஸ் பண்ணி நம்ம மைண்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணாக்கா இந்த அப்நார்மல் ஃபர்கெட்டிங் அப்படின்னா மார்பிட் ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்லுது. As a result of this function, we actually push the unpleasant and painful memories in the unconscious and thus try to avoid at least consciously and the conflict that bother us. அப்போ வந்து பண்ணால் இது என்ன ஆகுது, நம்ம வந்து பண்ணாக்கா வேணும்னே தேவையில்லாத ஒரு விஷயத்தை, தேவையில்லாத ஒரு மெமரியை வந்து பண்ணாக்கா அன்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து பண்ணாக்கா அதை தள்ளுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை வந்து பண்ணாக்கா எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. This kind of
forgetfulness is well motivated and intentional. ஸோ அப்போ இந்த மாதிரியான அந்த ஃபர்கெட்டிங் அப்படின்றது வந்து பண்ணாக்கா வில் மோட்டிவேட்டட் அண்டு இன்டென்ஷனல். நம்மளே வேணும்னே மறக்கிறோம், நம்மளே வந்து பண்ணாக்கா மோட்டிவேட் பண்ணி அதை வந்து பண்ணாக்கா மறக்கடிக்கிறோம். வி யூஸ்வலி இன்டென்டட் டு see ourselves and to some extent the world around us quite pleasant and reasonable. The memories that are in harmony with this view are acceptable to us, but those that oppose it are often pushed out, and this explains why our forgetting like attention is selective. Thus, as a result of repression, we forget the things that we do not want to remember. நம்ம எதை வந்து பண்ணாக்கா ரிமெம்பர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை வேணும்னே இன்டென்ஷனலாக என்ன பண்ணுறோம், அதை மறக்கிறோம். We forget about our dearest relatives and friends who are dead and gone. அப்போ வந்து பண்ணாக்கா ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க இறந்து போன ஒரு விஷயத்தை இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதை வந்து பண்ணாக்கா நம்ம மறக்கிறத வந்து பண்ணாக்கா இந்த அப்நார்மல் ஃபர்கெட்டிங்கில் வரும். We forget to attend a marriage party which we did not want to attend. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வேணும்னே என்ன பண்ணுவோம், மறந்து போயிடுவோம். சிமிலர்லி மோஸ்ட் ஆஃப் அஸ் டென் டு ஃபர்கெட் த நேம்ஸ் ஆஃப் பீப்புள் who do not like. நம்ம அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தர் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணினா அவங்களுடைய நேமையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், இன்டென்ஷனலாக நம்ம மறந்துடுவோம். In such forgetting, we can come across some serious mental causes. People under a heavy emotional shock are seen to forget even their names, homes, wives, and children. Such forgetting, we can come across some serious mental causes. So, people வந்து பாருங்க, யாரோ ஒருத்தருக்கு வந்து பாருங்க ஹெவி எமோஷனல் ஷாக் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய நேமை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவங்களுடைய வீட்டை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவங்க ஒய்ஃப் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவங்க சில்ட்ரன்ஸ் யாரையுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. Apart from causing abnormal forgetting as impaired emotional behavior of an individual also plays its part of disturbing his normal memory process. For example, a sudden rise of emotion excess may completely block the process of recall. அப்போ வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சடனாக ஒரு எமோஷன் சடனாக வந்து பண்ணாக்கா ஒரு ஷாக் நடக்குது, அப்படி ஒரு ஷாக் கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் எதையுமே நம்மளால் ரீகால் பண்ண முடியாது, அப்படியே பிளாங்காக நிற்போம். When one is taken over by emotions like fear, anger, or love, one may forget all one has experienced, learned, or thought beforehand. During these emotions, one becomes so self-conscious that one's thinking is paralyzed. That is why the child fails to recall the answer to the question in the presence of teacher whom he fear very much. ஸோ இதனால தான் வந்து பண்ணாக்கா ஒரு சில குழந்தைங்க வந்து பண்ணாக்கா டீச்சர் முன்னாடி அவங்க பயத்தோடு இருக்கும்போது நம்ம ஏதாவது கொஷின் கேட்டால் ஆன்சர் தெரிஞ்சாலே அவங்க மறந்துடுவாங்க. Similarly, many of us cannot do well before the interview board or in examination due to interview or test phobia. Similarly, many of us cannot do well before the interview board. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்த வந்து பண்ணாக்கா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஆனால் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பேருனா டியூ டு இன்டர்வியூ ஆர் டெஸ்ட் ஃபோபியா அப்படின்னு பேர். An actor, orator, or musician may also fail miserably in his performance on the stage as he becomes panicky and forget his preferred dialogue, speech, or act. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆக்டராக இருக்கட்டும், ஒரேட்டராக இருக்கட்டும், இல்லை மியூசிஷியனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்தை மறந்துடுவாங்க. எப்போ மறப்பாங்கனாக்கா அவங்க பேனிக்காக இருக்கும்போது அந்த டைலாக்கையோ இல்லை ஸ்பீச்சையோ இல்லை வந்து பண்ணாக்கா படம் வரையதையோ எதையோ ஒன்று மறந்துடுவாங்க. அடுத்தது த தியரி ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெயிலியர். The theory of storage failure. This last view holds responsible the failure in terms of proper storage of learned material in one's memory. We forget because the way we had stored something in our memory we quite defective or unsatisfactory. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக மறந்துடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை வந்து பண்ணாக்கா மெமரி பண்ணும்போது, இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா புரிஞ்சிக்காமல் படிக்கும்போது ஈஸியாக மறந்துடுவோம். As a result, we sometimes have nothing in terms of its storage in our memory or even
if it lies there, we are unable to locate or reproducing it neither by recognizing nor by recall. அப்போ ஒரு சில டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது, ரீகால் பண்ணவும் முடியாது. This explanation is quite relevant to the memory of storage performed at all the level of our memorization. ஸோ இந்த தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னாக்கா, நம்ம எல்லா லெவல் ஆஃப் மெமரைசிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த தியரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Let us begin with the sensory memory. The first initial level of the storage our sensory experiences or impressions about thing, object, idea or event. அப்போ வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த சென்சரி மெமரி, நம்முடைய இதில் இருக்கக்கூடிய சென்சரி மெமரி ஃபஸ்ட்டு எதை வந்து பண்ணாக்கா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது பண்ணுது, அந்த திங், ஆப்ஜெக்ட், ஐடியா ஆர் ஈவெண்ட் ஏதோ ஒன்றத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. These memory traces in the form of sensory impression can be stored properly in one's memory storage only when these are received quite properly and vividly by the receptors of our sense organ for being stored in our brain. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த சென்ஸ் எல்லாத்தையுமே எப்போ வந்து பண்ணாக்கா எஃபெக்டிவாக நம்முடைய மெமரியில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் வந்து பண்ணாக்கா எப்போ வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணாக்கா அதை ரிசீவ் பண்ணுதோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அது நல்லா ஸ்டோர் ஆகும். For one reason or the other, the sensory impressions remain poor in their quality and strength. They leave a very poor or diminished impressions in terms of memory traces in our brain. அப்போது அந்த சென்சரி இம்ப்ரெஷன் சரியாக இல்லை, புவராக இருக்குது, இல்லை அது குவாலிட்டி இல்லை ஸ்ட்ரென்த் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் நம்ம மெமரியில் போய் ஸ்டோர் ஆகுமானா ஸ்டோர் ஆகாது. இன் சச் கேசஸ் த ஸ்டோரேஜ் இன் ஒன்ஸ் மெமரி ரிமைன்ஸ் குவைட் புவர், அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அண்ட் டெம்பரவரி. இன் சச் கேசஸ் அந்த மாதிரி டைமில் அந்த நம்முடைய ஸ்டோரேஜ் அப்படின்றது குவைட் புவராக இருக்கும், அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும், இல்லை டெம்பரவரியாக இருக்கும். As a result, the retention as well as reproduction in proper form always remain questionable. Let us further talk about short-term memory. So we know that the information and the impressions related to sensory stage of our memory travel further in short-term memory. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, we know that the information and impression related to sensory stage of our memory travels further in our short term memory. அப்போ சென்சரி ஸ்டேஜாக இருந்தால் அது எல்லாமே என்ன ஆகுது, ஷார்ட் டேர்ம் மெமரியாக மட்டும்தான் ஸ்டோர் ஆகுது. The journey from sensory memory to short term memory may witness one or the other following things. அப்போ வந்து பார்த்தாக்கா அந்த சென்சரி மெமரிலேருந்து ஷார்ட் டேர்ம் மெமரி போகுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சில விட்னஸஸ் இருக்குது. The information stock of the sensory memory may be so huge that that goes beyond the capacity of short term memory to provide accommodation for its storage. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ வந்து பண்ணாக்கா அந்த சென்சரி மெமரி பியாண்ட் த கெப்பாசிட்டியை தாண்டி இருக்கோ அப்போ அது என்ன பண்ணுதுனாக்கா ஷார்ட் டேர்ம் மெமரி போயிட்டு ஸ்டோர் ஆகுது, accommodation for its storage. In such circumstances, when there is no storage of one or the other sensory information or memory traces in short-term memory store, then how can we expect their retrieval at one or the other stage? In the other cases, it may be possible that the information and impressions lying in one sensory memory may not be welcomed by our short-term memory on account of their insignificance or our indifference and hostility towards them. Next, the sensory information or impressions or memory traces then further travel from short term memory store to long term memory. அப்போ ஃபஸ்ட்டு சென்சரி இம்ப்ரெஷன்லேருந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகுது, அடுத்து ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகுது. Here only those information or impressions that are quite meaningful are rehearsed properly மேக் வே டு லாங் டேர்ம் மெமரி ஸ்டோர். அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் இம்ப்ரெஷன்ஸ் குவைட் மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அப்போ தான் அது என்ன பண்ணுது, லாங் டேர்ம் மெமரிக்கு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கும்போது மீனிங்ஃபுல்லாக படிக்கணும். அப்போ எப்போ நம்ம மீனிங்ஃபுல்லாக படிக்கிறோமோ அப்போ தான் அது லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு போகும். த ரிமைனிங் ஒன்ஸ் ஆர் ஃபேடட் ஆர் வேனிஷ்டு இன் த ஜேர்னி. அப்போ ரிமைனிங் ஒன்ஸ் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணாக்கா மறைஞ்சு போயிடும். த லாங் டேர்ம் மெமரி ஸ்டோரேஜ் ஹாஸ் அ லார்ஜ் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் த லார்ஜ் infinite volume of sensory impression experiences or memory traces.
on account of indefinite capacity of holding information and impressions for the limitless period, it becomes too crowded to store things in the long term memory store. அடுத்தது இட் நீட் a lot of systematic planning, proper organization and arrangements of the stored information. In the absence of such careful planning and proper organization, it becomes difficult to locate and reproduce the information or memory tracing lying in the store of long term memory. அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம லாங் டேர்ம் மெமரியில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பண்ணாக்கா ப்ராப்பராக பிளானிங் பண்ணணும், அதே மாதிரி ப்ராப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா அது அகைன் அண்ட் அகைன் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே போகும். In the course of collection or storage of almost an infinite number of information or memory traces, it may also be possible that some of these may lie quite beneath the collected imp or bundle of layer of stored information. In such situation, the retrieval of such information or memory traces may become quite difficult at one or the other occasion. When we fail to remember or reproduce an information or memory trace at a time of our need, it is essential counted towards our forgetfulness. When we fail to remember or reproduce an information or memory trace at the time of our need, அப்போ எப்போ நமக்கு தேவை இருக்கோ அந்த டைமில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா ரிமெம்பர் பண்ண முடியல, இல்லை ரீகால் பண்ண முடியல, இல்லை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாக்கா அதை வந்து பண்ணாக்கா இட் இஸ் எசென்ஷியல் கவுண்டட் டுவர்ட்ஸ் அவர் ஃபர்கெட்ஃபுல்னஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை கவுண்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு நம்மளால், இல்லை எவ்வளோ விஷயத்தை மறக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். மேபி the thing lies in the long term memory storage, but its presence is unhelpful when it cannot be used by its retrieval or representation. In this way, improper, inadequate or defective planning and organization of sensory information or memory traces in memory storages may become a potent cause of its forgetting. அப்போ வந்து பிறகு நம்ம ப்ராப்பராக பண்ணல, இம்ப்ராப்பராக பண்ணுறோம், இன்அடிக்குவேட் அண்ட் டெஃபெக்டிவ் பிளானிங், ஆர்கனைசேஷன் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன், மெமரி ட்ரேசஸ் இந்த மெமரி ஸ்டோரேஜ், இதில் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மளால் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இன்றைக்கான கிளாஸ் இதோட முடியுது. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு இன்றைக்கி 2 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எபிங்காஸோடைய ஃபர்கெட்டிங் கர்வை பற்றி பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் ப்ளஸ் வந்து பிறகு தேரிஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.